சமீபத்தில் இப்போ மதுரைக்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து என்னன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வந்து இதானது பேர் மாற்றிருக்காங்கன்னு சொல்லி சமய சார்பு இல்லாமல் அவர் வந்து பேசுகிறார். மத்திய அமைச்சர் வந்து சமய சார்பு இல்லாமல் பேசுகிறாரு. தமிழக அரசு மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். சமய அது பொதுவானவங்க இருப்பாங்களா அந்த இதில் வந்து இல்லாமல் தமிழக அரசு மேலே வந்து இந்துக்களோட வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறார் அமித்ஷா. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வந்து பேர் மாற்றிருக்காங்க வச்சிருக்காங்க சொல்லி சர்ச்சை கிளப்புன்ற விதமாக பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்பதுதான் நம்முடைய வரலாறு. அதற்கு நேர்மாறாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகள் இல்லை, மோதல்கள் இல்லை. சகோதரத்துவ வாஞ்சையோடு அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் வாழ்ந்து வரும் நிலையில் இங்கே மதத்தின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேட சங்க பரிவாரங்கள் முயற்சிக்கின்றன. அதிலே ஒன்றுதான் திருப்பரங்குன்றம் பிரச்சினை. திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த பொதுமக்களோ அல்லது திருப்பரங்குன்றத்தை வழிபாட்டு தலமாக ஏற்றுக்கொண்டு அங்கே வருகிற முருக பக்தர்களோ யாரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லவில்லை. அப்படி எந்த முரண்பாடும் இங்கே இல்லாத போது சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அமித்ஷா அவர்களும் அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார். இதனை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக மதுரை பகுதியை சார்ந்த மக்கள் முற்றாக புறக்கணிப்பார்கள். அவர்கள் செய்யும் சூது சூழ்ச்சிக்கு பலியாக மாட்டார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். சார், உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்துருச்சு, அதை தான் இப்போதைக்கு சொல்ல முடியும், போக போக நடக்கிறத பாருங்க அப்படின்னு பேசியிருக்காரு. உங்களுடைய அந்த சந்திப்பு, அவருடனான சந்திப்பு குறித்து நீங்க சொல்ற விளக்கம் சார்? அவர் இப்படி சொல்றாரு, நீங்க நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது, அவ்வளவுதான். அண்மையிலே ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. குறிப்பாக விஐடி வேந்தர் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றோம். அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம். அவரும் பக்கத்து அறையிலே தங்கியிருந்தார். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது, அவ்வளவுதான். விடுதலை போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார். பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. சார், அவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில சலசலப்பு உண்டு பண்ணுறதுக்காக சொல்லாருன்னு நீங்க எடுத்துக்கலாம். அது எனக்கு தெரியாது, அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஆட்சியிலும் பங்கு வந்து விசிக முன்னெடுக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லிவிட்டேன். இப்போதுள்ள சூழலில் அதற்கான
ஒரு சாதகமான சூழல் ஏதும் இல்லை. இந்த தேர்தலில் சனாதன சக்தியாக இருக்கிற பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் அதிமுகவோடு சேர்ந்து வலிமை பெற முயற்சிக்கிற சூழலில் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதில்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சார், குறிப்பா எல்லா கட்சிகளுமே இந்த ஆட்சியில பங்குன்றத இப்ப பாமக என்ன சொன்னா நம்ம 6 அமைச்சர் தரணும் அப்படின்னு அன்புமணி பேசுறாரு. தேமுதிக ஒரு பக்கம் அவங்களும் இந்த ஆட்சியில பங்குங்கிற நல்ல விஷயம் தான் பேசுறாங்க. இப்படி எல்லாருமே ஓரளவு பேசும்போது நீங்க மட்டும் அந்த பழைய ஸ்டாண்ட்லயே. நான் பிராக்டிக்கலா பேசுறேன். அவங்க இதெல்லாம் நான் பேசுற காலத்தில் அவங்க பேசல. 2015 2016 இந்த காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே ஒருங்கிணைத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. என்னுடைய தலைமையிலே அந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. அப்போது நான் இந்த கருத்தை பேசிய போது பலரும் அதை ஒரு நகைப்புக்குரியதாக பார்த்தார்கள். ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே அதெல்லாம் நடக்காது. இன்றைக்கு பலரும் அதை பேசுகிறார்கள். அன்றைக்கு நான் பேசத் தொடங்கிய போதே எல்லோரும் இந்த கருத்தை வரவேற்றிருந்தால் அதற்கு வலு கூடியிருக்கும். இதற்கிடையிலே நாம் சந்தித்த தேர்தல்களில் அது இன்னும் விரிவாக பேசப்பட்டிருக்கும். இப்போது அவர்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த கருத்திலே மாறுபடவில்லை, அதில் உடன்படுகிறோம். கூட்டணி ஆட்சி என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது, வேண்டாம் என்கிற நிலைப்பாடு கிடையாது. ஆனால் அந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய அளவுக்கான சூழல் இன்னும் இங்கே கனியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.